எப்படி இருக்க? நீங்க செஞ்ச இந்த காரியத்துக்கு முடிவு என்னன்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா? சார் ப்ளீஸ் சார், சஸ்பென்ஷன்ல இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஆமா சார், ஒருவேளை நீங்க வந்து பேசுனீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது நடக்கும். ப்ளீஸ் சார். ஆனா நீங்க இதெல்லாம் அப்பவே யோசிச்சிருக்கணும்ல. கிளாஸ்ல ஆதித்யாவை தாக்குனீங்களா? அப்போ யோசிச்சிருக்கணும். சார் வெளிப்படையா சொல்லுங்க, ஆதித்யா உங்களோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட்னு. சார் உங்களுக்கே தெரியும், குவாலிஃபை மேட்ச்ல ஆதித்யாவுக்கு சமமாக எங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் எங்கள் கிட்ட இருந்து எங்கள் வாய்ப்பை பறிக்கிறீங்க. இப்போ நீங்க சஸ்பெண்ட் மட்டும்தான் இருக்கிறீங்க. ஆனா நான் சொன்னேன்னா செலெக்ஷன் கமிட்டி நிரந்தரமா உங்களை பேன் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? நவ் கெட் லாஸ்ட் அவுட். ஜூனியர் விராட் கோலின்ற பேர்ல பிரபலம் 18 வயசு நிரம்பிய ஆதித்ய சிங் அடுத்த அண்டர் 19 டோர்னமெண்ட்ல ஸ்ட்ரீட் லெவல் பிளேயரா தேர்ந்தெடுக்கப்பட்டார். சார் சார் இந்த நியூஸ் ஆர்டிக்கலை இன்னுமா படிச்சிட்டு இருக்கீங்க? இந்த கேஸ் எப்பயோ முடிஞ்சிருச்சே. ராஜு, சில கேசஸ் எப்படின்னா மனசுல அப்படியே பதிஞ்சிடும். இந்த பையன் இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஃபியூச்சரா வந்திருப்பான். ஆனா அவனுக்கு இப்படி நடக்கும்னு யார் நினைச்சாங்க? ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க சார். பையன் திறமைசாலியானவன். இந்தியன் கிரிக்கெட் டீமில் ஒருத்தனாக இருந்திருக்க முடிஞ்சிருக்கும். தீனு சீக்கிரம் வாடா, லேட் ஆயிடுச்சு. இதோ வந்துட்டேம்மா. சீக்கிரமா வா, கொடு. சுஜாதா, இன்னும் பண்டிதர் வரலையா? அவர்கிட்ட எத்தனை தடவை சொல்றது டைம்க்கு வாங்கன்னு. மறுபடியும் இன்னைக்கு சேலரி கட் ஆயிடும். சரிங்கம்மா, நான் கிளம்புறேன், எனக்கு லேட் ஆகுது. கண்ணா தேங்க்ஸ்பா. காலையிலேயே வந்து நீ எல்லா வேலையும் பார்த்துட்ட. தேங்க்யூ. எதுக்கு ஆண்டி? இதில் எனக்கு தான் லாபம். நான் மற்றவங்க கிட்ட சொல்லுவேன்ல, நான் ஒரு ஃபேமஸ் கிரிக்கெட்டரோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு. ஓ அம்மாவை பார்த்துக்கப்பா. இனிமே நீதான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன்ப்பா. உங்களை தலைகுனிய விட மாட்டேன். அப்புறம் அம்மாவை நான் நல்லா பார்த்துப்பேன்ப்பா. அப்பா, அப்பா. ஆதி, ஆதி, ஆதி என்னாச்சு? நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆண்டி நீங்க இருங்க, நான் போய் பார்க்குறேன். டேய், நீ எதுக்காகடா பூஜையிலேருந்து வந்த? இங்கே பாரு ஆதி, உனக்கு உங்கள் அப்பாவோட நல்ல நினைவுகள் மட்டும்தான் இருக்கு. ஆனால் என்ன பாரு, என் அப்பா ஒரு குடிகாரன். அம்மாவை பயங்கரமாக அடிப்பார். அப்புறம் ஒரு நாள் என்னையும் என் அம்மாவையும் தனியாக விட்டுட்டு போயிட்டாரு. ஆனால் உன் அப்பா உன் மேலே பாசம் வச்சுருந்தாரா? தீனு, உனக்கு சொன்னாலும் புரியாத. இந்த 2 வருஷத்துல எங்கள் அப்பாவை நினைக்காத நாளே கிடையாதுடா. எனக்கு என்னமோ என் உடம்புல பாதியை யாரோ வெட்டிட்டு போன மாதிரி இருக்கு. ஆதி, நீ என்ன நினைச்ச? உன் அப்பாவோட நினைப்பு எனக்கு இல்லைன்னா? எனக்கு தெரியும் உனக்குள்ள நிறைய கேள்விகள், நிறைய கோபம் இருக்குன்னு. ஆனா நான் பண்றது எல்லாமே உனக்காக தான்ப்பா, நமக்காக.
அம்மா நான் அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துருந்தேன். கடைசி வரைக்கும் உங்களை நான் பார்த்துப்பேன்னு சொன்னேன். ஆனா என்ன, இப்ப நான் உன்னை பாத்துக்கிறேன். அப்புறம் நீ ரொம்ப பெரிய கிரிக்கெட்டர் ஆயிடுவல்ல, அப்ப நீ என்ன பாத்துக்க. ம். ஆனா இந்த மாதிரி நீ உம்மோட கெடுத்துக்காத. இன்னைக்கு உன்னோட அண்டர் 19 கிரிக்கெட்டோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்கு. உங்க அப்பாவும் இதுதானே ஆசைப்பட்டாரு, நீ பெரிய கிரிக்கெட்டர் ஆகணும்னு, இல்லையா? நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். ஒரு நாள் கண்டிப்பா நான் பெரிய கிரிக்கெட்டர் ஆவேன். கடைசி வரைக்கும் உன்னை நல்லா பார்த்துப்பேம்மா. ஆட்டோ ஆட்டோ எஸ்ஏ காலேஜ். வேண்டாம், நடுவில் ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சு. ஆனால் அது இன்னைக்கு உனக்கு செலெக்ஷன்டா, இன்னைக்கு போய் இதெல்லாம். தினு, முக்கியமான வேலை. சரி ஓகே, நானும் உன் கூடவே வரேன். இப்போதைக்கு இவ்வளவுதான் ஏற்பாடு பண்ண முடிஞ்சது. எப்படி இருக்க? நீங்க செஞ்ச இந்த காரியத்துக்கு முடிவு என்னன்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா? சார் ப்ளீஸ் சார், சஸ்பென்ஷன்ல இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஆமா சார், ஒருவேளை நீங்க வந்து பேசுனீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது நடக்கும். ப்ளீஸ் சார். ஆனா நீங்க இதெல்லாம் அப்பவே யோசிச்சிருக்கணும்ல. கிளாஸ்ல ஆதித்யாவை தாக்குனீங்களா, அப்போ யோசிச்சிருக்கணும். சார் வெளிப்படையா சொல்லுங்க, ஆதித்யா உங்களோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட்னு. சார் உங்களுக்கே தெரியும், குவாலிஃபை மேட்ச்ல ஆதித்யாவுக்கு சமமா எங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்க எங்க கிட்ட இருந்து எங்க வாய்ப்பை பறிக்கிறீங்க. இப்போ நீங்க சஸ்பெண்ட் மட்டும்தான் இருக்கிறீங்க. ஆனா நான் சொன்னேன்னா செலெக்ஷன் கமிட்டி நிரந்தரமா உங்களை பேன் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? நவ் கெட் லாஸ்ட், அவுட். சாரி. என்னடா கோச் சப்போர்ட்ல ரொம்ப துள்ளுறியா நீ? ஒரு நாள் வெளியே மாட்டுவல்ல. சரி சரி, வேற எங்கேயாவது ஸ்கோர் செட்டில் பண்ணலாம். ஸ்கோரை செட்டில் பண்ணணுமா? ஸ்கோரை நாங்கள் செட்டில் பண்ணுறோம்டா. நீலு, நீ என்ன பண்ற? உனக்கு என்ன ஆச்சு? சரி, உன்னோட அந்த பிளேயர் எங்க? நீ எப்போவுமே அவனை பாராட்டிகிட்டே இருப்பியே. உன்னோட மற்ற பிளேயர்ஸால் எதுவும் ஸ்பெஷலாக பண்ணவே முடியலையே. பாருங்க சார், ஆதித்யா நேரம் வந்திருப்பான். என்னுடைய பார்வையில் ஆதித்யா ஒரு திறமையான ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லை, ஒரு திறமையான பிளேயர் கூட. அவன் பேட்டிங்கில் ஷார்ப்னஸ் இருக்கு. வரப்போகிற டைமில் யாராவது ரைசிங் ஸ்டார்னா இல்லை இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு விளையாட முடியும்னா அந்த பொட்டன்ஷியல் ஆதித்யாக்குள்ளே இருக்கு. இதோ வந்துட்டான். ஆதித்யா, ஆதித்யா இவ்வளோ லேட்டு? உனக்கு தெரியும்ல இன்னைக்கு நாள் உனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. சாரி கோச். ஓகே, ஃபர்கெட் எவ்ரிதிங். கம் ஆன், பேட் அப், கம் ஃபாஸ்ட். லவ்லி ஷாட், லவ்லி ஷாட். வெல் பிளேட் ஆதித்யா. நீ இந்த பையனை பற்றி ரொம்ப சரியாக தான் சொல்லியிருக்க.
நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டார் கிரிக்கெட்டர் கிடைச்சிட்டான். இந்த மாதிரி ஒரு டேலண்ட கண்டுபிடிச்சு அவனை கோச் பண்ணேன்னா உன்னோட கரியர் கண்டிப்பா முன்னேறிடும். ஆதி, அம்மா நான் செலக்ட் ஆயிட்டேன். நிஜமாவா ஆதி? ஆ ஆதி, இப்போ உங்க அப்பா எங்க இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப பெருமையை உணர்வாரு. சரி, சீக்கிரமா வீட்டுக்கு வா. சரிங்கம்மா. இன்னைக்கு நீங்க எனக்கு என்ன gift கொடுப்பீங்க? நீ என்ன கேட்குறியோ அது கொடுக்குறேன். இன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. அடேங்கப்பா, கிரிக்கெட்டர் ஆனதும் ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைலாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. சரி சரி, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு. உனக்கு பிடிச்ச சாப்பாடு சமைக்கிறேன். சரிங்கம்மா. ஓகே கண்ணா, பாய். ஒரு நிமிஷம் இரு. இங்க பாரு, இப்ப ஆதியும் அண்டர் 19 கிரிக்கெட்ல செலக்ட் ஆயிட்டான். விக்ரம் ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி நான் தனியா இல்லைங்கிறத அவனுக்கு தெரிய வைக்கணும். முதலாளிமா, சரி வச்சிடுறேன். சுஜாதா, அம்மா சாப்பாடு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சரி, அப்போ நீ கிளம்பு. ஆதியையும் இன்னும் காணும். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை நிறுத்தி வச்சுருப்பாங்க. அவனுக்கு ஃபோனும் போக மாட்டேங்குது. இப்போ ஆதித்யா தம்பி பெரிய கிரிக்கெட்டர் ஆக போகிறாரு. சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். கிளம்பு. ஹலோ, பையனை உயிரோட பார்க்கணும்னா 1 கோடி ரூபாவுக்கு ஏற்பாடு பண்ணு. அப்படி போலீஸ் கிட்ட போன அவ்வளவுதான். யார் பேசுறீங்க? ஆதி, ஆதி உங்ககிட்டயா இருக்கான்? ஆதி, ஆதி நீ எப்படிப்பா இருக்க? ஆதி உங்ககிட்டயா இருக்கான்? ஆதி, ஆதி ஏதாவது பேசு. அம்மா என்னாச்சுமா? ஆதித்ய தம்பிக்கு என்ன ஆச்சுமா? இன்னைக்கு அண்டர் 19 டீம்ல அவன் செலக்ட் ஆயிட்டான் சார். நாங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தோம். அவனுக்கு அதை வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா ரொம்ப நேரமா வரல. அதனால நான் நினைச்சேன் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தான் இருக்கான்னு. திடீர்னு கிட்னாப்பர்ஸ் கிட்ட கால் வந்தது சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவன் எங்க இருப்பான்? அவனோட நிலைமை எப்படி இருக்கும்? நீங்க சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க சார். அவன் எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. தண்ணி பிடிங்க சார். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க பையனை கூட்டிட்டு வரதுக்கு முழு முயற்சி பண்றோம். நாங்க லொகேஷனை ட்ரேஸ் பண்றோம். அந்த நம்பரையும் தான். பணத்தை கேட்டு கால் பண்ணாங்களா அந்த நம்பரை. இங்க பாருங்க, நீங்க பயப்படாதீங்க. உங்க போனை நாங்க சர்வைலன்ஸ்ல போட்டிருக்கோம். கிட்னாப்பரோட போன் வந்ததும் நீங்க அதை பிஸியா வைங்க. நாங்க அதை ட்ரேஸ் பண்ணிடுவோம். உங்க பையனுக்கு வேற யாருக்காவது விரோதம் இருக்கா? யாரு கூடயாவது சண்டை ஏதாவது இருந்ததா? செலெக்ஷனால யாராவது பொறாமப்பட்டாங்களா? இல்ல சார். அவனோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இவன் எங்கேயும் போகவும் மாட்டான். யாரும் இவனை தேடி வரவும் மாட்டாங்க. அவனோட கிரிக்கெட், அப்புறம் கிரவுண்ட், வீடு, இதுதான் அவனோட உலகமே. உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா? நீங்க கவலைப்படாதீங்க அனு மேடம். நான் உங்க மாடியில் இருக்கிற 2 ரூபாயும் வாடகை எடுத்துறேன். தேங்க்யூ. ஏய் டேய் ராஸ்கல், என்ன தைரியம் உனக்கு? போடா வெளியே போடா. என்ன பண்றீங்க? போடானா. அந்த விக்ரம் தான் சார். ஆமா சார், அந்த விக்ரம் தான் என் பையனை ஏதோ பண்ணியிருப்பான் சார். அது விக்ரம் தான். உங்களுக்கு என்ன சார் தோணுது? நான் அந்த பையனை கடத்திருப்பேன்னா? முந்தா நாள் அவங்க வீட்டுக்கு நீ போனல, அவங்கள மிரட்டியிருக்க. அணுவோட கழுத்தில் கத்தியை வச்சு மிரட்டியிருக்க. உனக்கு மோட்டிவ் இருக்க வாய்ப்பு இருக்கு. இங்க பாருங்க சார், நீங்க மட்டும் நினைச்சீங்கன்னா நீங்க என்னை அடிச்சு உதச்சி அந்த உண்மையை என் வாயிலிருந்து வெளியே வர வைக்க முடியும். முடிஞ்சா அதை பண்ணிக்கோங்க சார். நேற்று ராத்திரி எங்கே இருந்த? இங்கே பாருங்க சார், நேற்று நைட்டு நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தேன். நைட்டு ஃபுல்லாக அங்கே தான் உட்காந்து சரக்கு அடித்தேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சார், நீங்கள் அந்த அணுவை முழுசாக நம்பாதீங்க. மற்றவங்களை எப்படி முட்டாளாக்குறதுன்னு அவளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் சார். இந்த விக்ரமை கண்காணிங்க. ஏதாவது லீடு கிடைச்சாலும் கிடைக்கலாம். ராஜீவ், ஒரு விஷயம் புரியல. ஆதித்யா ஒரு சாதாரணமான மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவனை ஒருத்தன் கிட்னாப் பண்ணி 1 கோடி ரூபாய் எதுக்கு கேட்கணும்? ஒன்று பண்ணுங்க, விக்ரமோட சேர்த்து விக்ரமோட பர்சனல் காலேஜ் டீட்டெயில்ஸ் எடுங்க. இந்த பையன் ஸ்டேட் லெவலில் செலக்ட் ஆயிருக்கான். அண்ட் ஐ எம் ஷூர் இவன் மேலே யாராவது பொறாமையாக இருக்கலாம். ஏன்னா செலெக்ஷன் ஆன உடனே இந்த சம்பவம் நடந்திருக்கு. எஸ் சார்.
நீலு எதுக்காக டென்ஷன் ஆகுற? எல்லாம் சரியாயிடும். அதான் நான் இருக்கேன்ல, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நீ தைரியமா இரு. சார், இந்த லொகேஷன்ல தான் கிட்னாப்பிங் கால் வந்திருக்கு. இந்த கடை தானே? எஸ் சார். தம்பி, முந்தா நாள் ராத்திரி நைட் 9 மணிக்கு உங்க பிசிஓக்கு கால் பண்ண யாராவது வந்தாங்களா? இங்கே நிறைய பேர் ஃபோன் பண்ண வருவாங்க சார், எதுவும் ஞாபகம் இல்லை. அங்கிதா, அங்க சிசிடிவி கேமரா இருக்கு. ஃபுட்டேஜ் வேணும். கொஞ்சம் தூரமாக தான் இருக்கு, இருந்தாலும் தெரிய வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். ம். மேடம், ஏன் ஆதித்ய தம்பிக்கு கோவம் வராது? அந்த விக்ரம் தான் அவங்க நிம்மதியையே கெடுத்தது. பெரியய்யாவோட வியாதியை அவன் பயன்படுத்திக்கிட்டான். ஆனாலும் எங்கள் மேடம் ரொம்பவே தைரியசாலி. அவங்க குடும்பத்தை நடத்துறதுக்கு 2-3 வேலைங்க கூட செஞ்சாங்க. அப்புறம் ஆதித்யா தம்பிக்கு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட பொருள்லாம் வாங்கி தரணும்ல. நீ ஆதித்யாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்போல்லாம் அவனுடைய பிஹேவியர், பேசுறதுலையோ எப்போவாவது ஏதாவது வித்தியாசமாக பார்த்தியா? இல்லை சார், ஆதித்யா ரொம்ப நார்மலாகவே இருப்பான். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிரிக்கெட் கிரவுண்டில் அவனுக்கு என்னவோ நடந்திருக்கு. என்ன நடந்தது சார்? துருவும் ஜஹீரும் 2 பேரும் ஆதித்யாவுக்கு போட்டி கண்டஸ்டன்ட்டு. ஆனால் அவங்களுடைய கெட்ட நேரம் அவனுங்க ஸ்போர்ட்ஸை பர்சனல் விரோதமாக மாற்றிக்கிட்டானுங்க. அவனுங்க ஃபைனல் லிஸ்ட்லேருந்து நீக்கப்பட்டானுங்க. ஆதித்யா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார், அது துருவும் சாஹிரும் மோசமான பசங்க. விட்டுருங்க சார். ஆமாம், பண்ணோம். அதுக்கு என்ன? இல்லை சார், நாங்கள் அவனை பயமுறுத்தணும், அவ்வளோதான். ஆதித்யா எங்களை பற்றி பொய்யா சொல்லிக்கிட்டு இருந்தான். Under 19 குவாலிஃபை ஆகிறதுக்காக நாங்கள் ட்ரக்ஸ் எடுக்கிறோன்னு சொன்னான். ஆனால் நீங்கள் 2 பேரும் ட்ரக்ஸ் எடுக்கல, ரைட்? எங்கள் கரியரை வச்சு நாங்கள் ஏன் ரிஸ்க் எடுக்க போகிறோம் சார்? ஆதித்யா சொன்னதுனால வினய் சார் எங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணாரு சார். அவங்க 2 பேரும் பணக்கார வீட்டு பசங்க. அவனுங்க ஏதாவது தவறான வழியை பயன்படுத்தி அவனுங்க கேமை ஜெயிக்கலான்னு நினச்சானுங்க. உண்மை என்னன்னா ஆதித்யாவை பார்த்து அவனுங்க பொறாமப்பட்டானுங்க. நீங்கள் ஆதித்யாவை கடைசியாக எப்போ பார்த்தீங்க? மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கிரவுண்டில் 9 மணிக்கு இங்கே தான் ப்ராக்டிஸ் நடந்தது. அதுக்கப்புறம் நான் என் வீட்டுக்கு போயிட்டேன் சார். ஹலோ, நான் தான் பேசுகிறேன். கவலைப்படாத, நம்ம இங்கே பேசுறது யாராலையும் கேட்க முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். ஆனால் இந்த பிளானை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது, யாருக்கும். ஆனால் இப்படி பண்ணுறது முக்கியமா? மம்மி, அவன் ஏன் இன்னைக்கு வரல? மம்மி, அவன் தினமும் வருவான்ல? அவன் 2 நாளாக வரல. பேசாமல் சாப்பிடு. சார், கால் இருக்கிற நிலமையை பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தூக்கி போட்டிருப்பாங்க போல இருக்கு. சரி, பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க சார். சார், பக்கத்து ஏரியா போலீஸ் ஸ்டேஷனில் 6 பேர் மிஸ்ஸிங் கேஸ் வந்திருக்கு சார். அதில் 2 லேடி, ஒரு வயசான ஆளு, 20-22 வயசு பசங்க 3 பேர் சார். வெட்டப்பட்ட காலோட டிஎன்ஏ ஆதித்யா டிஎன்ஏக்கு மேட்ச் பண்ணி பாருங்க. எஸ் சார். அப்புறம் அங்கிதா, எஸ் சார். பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிங்க, வேற ஏதாவது பாடி பார்ட்ஸ் கிடைச்சதானே. ரைட் சார். என்னுடைய புள்ள, என்னுடைய ஆதி, என் புள்ள இப்போ எந்த நிலைமையில இருக்கானே தெரியலையே. என்னுடைய புள்ள, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், கொண்டு போ, இங்கேருந்து போயிடு. ஐயோ, எப்படி இருப்பானோ தெரியலையே. அனு மேடம், ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அந்த கால் ஆதித்யாவோடதுன்னு நாங்கள் சொல்ல வரல. ஆனால் மேற்கொண்டு விஷயங்களை நாங்கள் செஞ்சுத்தானே ஆகணும். அப்புறம் அதுக்கு டிஎன்ஏ ஒரு வழி. ஆதியோட ஃபோன் இங்க பாருங்க. அம்மா, என்ன காப்பாத்துங்கம்மா. ஆதி,
அனுவோட நம்பரில் ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு, அதை ட்ரேஸ் பண்ணுங்க. நீ 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 நல்லா இருக்கல்லப்பா. அம்மா நீங்க இவங்களுக்கு பணம் கொடுக்கல என்ன கொன்னுடுவாங்கம்மா ப்ளீஸ். ஆதி ஆதி நீ நீ எங்க இருக்க ஆதி? இப்போ வரைக்கும் அவன் நல்லா தான் இருக்கான். ஆனா ஒருவேளை நாளைக்குள்ள பணம் வந்து சேரலன்னா அவன் பணத்தை பார்சல் பண்ணிடுவேன். ஹலோ ஹலோ, ஐயோ ஃபோனை கட் பண்ணிட்டானே, ஃபோன் கட் பண்ணிட்டான், அவன் ஃபோனை கட் பண்ணிட்டான். நீங்க கவலைப்படாதீங்க, கிட்னாப்பர் சீக்கிரமா போனை கட் பண்ணிட்டான். ட்ரேஸ் பண்ண முடியுமான்னு தெரியல, முதல்ல எந்த லொகேஷன் கண்டுபிடிங்க. சார் அனு மேடம் நீங்க கவலைப்படாதீங்க, அவன் மறுபடியும் ஃபோன் பண்ணுவான், நாம அவனை ட்ரேஸ் பண்ணலாம். நீங்க கவலைப்படாதீங்க ப்ளீஸ். சார் கிட்னாப்பர் ஃபோன் பண்ற இடத்துல எந்த ஒரு சிசிடிவி கேமராவும் இல்லை சார். அப்புறம் ஏரியாவும் ரொம்ப க்ரௌடடா இருக்கு. எக்ஸாக்டா யார் கால் பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். கஷ்டம், ஆனா முடியாத காரியம் இல்லைல்ல. நம்ம டீமை அலர்ட் பண்ணுங்க, அவன் சீக்கிரமா எனக்கு வேணும். சாரி சார். ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது, இந்த அனு நமக்கு சொல்லவே இல்லை அந்த ரேன்சம் அமௌண்ட்டை எப்படி அரேஞ்ச் பண்ணுவாங்க, எங்கேருந்து அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு. அவங்க ஃபினான்ஸ் ஸ்டேட்டஸ் எடுங்க, உண்மையிலேயே அவங்க கிட்ட பணம் இருக்கா இல்லையான்னு. ஏன்னா அவங்க வீட்டு நிலைமையை பார்க்கும்போது 1 கோடி ரூபாய் கொடுக்க முடியுமான்னு தெரியல. இல்லைன்னா இப்படியும் இருக்கலாம், அவங்க கிட்ட வேற சோர்ஸ் இருக்கலாம். சரி இதை பத்தி நமக்கு விக்ரம் தான் சொல்லணும். சார் சார் ஆதித்யாவோட ஃபோன் எங்கே ஆஃப் ஆச்சோ அந்த லொக்கேஷன் கிடச்சிருச்சு. எந்த லொக்கேஷன்? சார் சார்கோ. இந்த ஏரியாவுக்கு 4 கிலோமீட்டர் ரேடியஸில் எல்லாரையும் விசாரிங்க, சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டிஸ் நடந்ததான்னு பாருங்க. அப்புறம் ஆதித்யாவை யாரு கூடவாவது பார்த்தாங்களான்னு பாருங்க. எஸ் ரைட் சார். சார். ஆமாம் சார், அந்த கருப்பு பையன் நான் தான் பார்த்தேன். அக்கம் பக்கத்தில் யாரையாவது பார்த்தியா? இல்லை சார், இங்கே நான் மட்டும்தான் வருவேன், என்னை தவிர இங்கே யாரும் வர்றது கிடையாது சார். சரி இங்க இவ்வளவு தூரம் வந்து பாடி பார்ட்ஸை வீசியிருப்பானா? இந்த பாடி பார்ட்டோட சாம்பிளை லேபுக்கு அனுப்பி வச்சிட்டோம். பட் ஐ எம் சாரி சார், ஏன்னா லேப்காரங்க 2 நாள் ஆயிடும் சொல்லிட்டாங்க. எத்தனை நாள் ஆகும்? 2-3 நாள் சார். அவனுக்கு ஃபோன் போடு. ஹலோ சார் கிட்ட பேசுங்க. என்ன சொன்ன நீ? இங்க ஒவ்வொரு இடத்துலயும் பாடி பார்ட்ஸ் கிடைக்குது, காணாம போனவனை கண்டுபிடிக்கிறதுக்கு நேரம் போயிட்டு இருக்கு. நீ இன்னும் 2-3 நாள் ஆகுன்ற, சாயந்தரத்துக்குள்ள எனக்கு ரிப்போர்ட் வரணும், புரியுதா? குட். இந்த பாடி பார்ட்ஸை ஃபாரன்சிக் அனுப்பி வைங்க. எஸ் சார். நீச்சல் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு இந்த குளத்துல வேற பாடி பார்ட்ஸ் கிடைக்குதான்னு பாருங்க. ஓகே சார். ஆதித்யாவோட மொபைல் சிக்னலை வச்சு பார்க்கும்போது அவன் ரெகுலரா 3 இடத்துக்கு போயிருக்கான்னு தெரியுது. சூரஜ் காம்ப்ளெக்ஸ், ஜிம், அப்புறம் சால். சால்? ஆமா சார், அந்த சால்ல தான் தினமும் இருக்கான். நீ அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தெரியும், சொல்லு, அவன் ஏன் உன் வீட்டுக்கு வந்தான்? இதை பற்றி யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு நான் ஆதித்யாவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். நாங்கள் ஆதித்யாவுக்கு உதவி பண்ணலான்னு நினைக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. உண்மை என்னன்னு சொல்லு, ஆதித்யா அங்கேயே வருவான். ஒரு நாள் ஆதித்யா என்னோட வீட்டுக்கு வந்தப்போ தான் அவன் முதல் தடவையாக நீலுவை பார்த்தான். அதுக்கப்புறம் ஆதி நீலுவை பற்றி என்கிட்ட கேட்டான். நான் அவளோட கடந்த காலத்தை பற்றி அவன்கிட்ட சொன்னப்போ அவன் மேலே பரிதாபப்பட்டான். அப்புறம் ஆதி அப்படி தான் சார், அவன் மற்றவங்க வாழ்க்கையை தன்னோட லைஃபோட ஈஸியாக சேர்த்துக்குவான். சார், ஆதித்யா மனுஷ ரூபத்தில் இருக்கிற கடவுள் சார். ஆமாங்க சார், இவர் சொல்றது உண்மைதான். அவன் எங்க நீலுக்காக நிறைய செஞ்சான். ஆனா நாங்க சொந்த மாமா மாமியா இருந்து கூட அவளுக்கு எதுவும் செய்ய முடியல. எங்க குடும்பம் ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்கு. எங்களால் 5 லட்சம் ரூபாய் எங்கேருந்து கொண்டு வர முடியும் சார்? அப்படி என்ன நடந்தது? அவ்வளோ பெரிய அமௌண்ட் அவன் உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு? அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? நானும் என் மனைவியும் மார்க்கெட்டு போயிருந்தோம். நீலு வீட்டில் தனியாக தான் இருந்தா. தெரியல எந்த சார், நாங்கள் பல தடவை அவகிட்ட கேட்க முயற்சி பண்ணோம். ஆனால் அந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போயிருக்கா சார். அவ எதுவும் சொல்லலை. பயப்படாதம்மா, பாரு, நாங்கள் உனக்கு உதவி செய்யலான்னு தான் நினைக்கிறோம், சரியா? உனக்கு என்ன நடந்தது அதை சொல்லு.
சொல்லுமா உனக்கு பாரு, உனக்கு என்ன நடந்திருக்குன்றது எங்களுக்கு சொல்லுமா. ஒருவேளை நீ கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வச்சு ஆதித்யாவோட கிட்னாப்பர்ஸை பிடிக்கலாம். ஏன் உனக்கு விருப்பம் இல்லையா ஆதித்யா மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரணும்னு? எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது. இந்த பொண்ணுடைய அப்பா அம்மா எங்க? சார், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அப்புறம் நாங்க தான் இவளுக்கு அப்பா அம்மா. அதனால நீலோட கேஸை நடத்துறதுக்கு ஆதித்யா பைசா கொடுத்துட்டு இருந்தான். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ. சரி, நாங்கள் அங்கே வரோம். ஆமாம் சார், அன்னைக்கு நைட்டு இவன் இங்கே வந்தான். அவன் பின்னாடியே 2-3 பேர் வந்தாங்க சார். அவங்க வாட்ட சாட்டமாக இருந்தாங்க. கார்டனில் சிசிடிவி கேமரா இருக்கா? இருக்கு சார். இதை பாருங்க சார். இவன் ஆதித்யா பார்க் பக்கம் போறான். இது விக்ரம் தானே? விக்ரம் ஆதித்யாவை துரத்திக்கிட்டு போறான். அப்புறம் இவன் கையில என்ன இருக்கு? கத்தி இருக்கு. அப்படின்னா விக்ரம் நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்கான். இவர் மட்டும் இல்லை, இன்னொருத்தவங்களும் போய் சொல்லியிருக்காங்க. நான் ஃபுட்டேஜ் காட்டுறேன் பாருங்க. இதை பாருங்க சார். இது துருவும் ஜஹீரும். அப்படின்னா அன்னைக்கு ராத்திரி ஆதித்யாவை இவனுங்களும் பார்த்துருக்கானுங்க. அப்புறம் அவங்க மடியில் என்ன இருக்கு? அன்னைக்கு ராத்திரி நீ உன் ஃப்ரெண்டு வீட்டில் தண்ணி அடிச்சிட்டு இருந்தியா? அப்ப இது யாரு? உன்ன மாதிரியே இருக்கிற உன் தம்பியா? முதல்ல ஆதி பார்க்குக்கு போனான். அதுக்கப்புறம் 2 நிமிஷம் கழிச்சு பார்க் வெளியே இருக்கிற சிசிடிவி கேமரால நீங்க வந்திருக்கீங்க. உன் வண்டியில என்ன இருந்துச்சு? போனமா? ஆ சார், நாங்க எதுவுமே பண்ணல. நாங்க உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறோம். சார், என் ஆளுங்க முன்னாடியே வச்சு அவன் என்னை பயங்கரமாக அடிச்சிட்டான். அதனால அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சேன். அப்புறம் அன்னைக்கு ரொம்ப டைமில் ஆகலை சார். அன்னைக்கு நைட்டு ஏய் ஏய் யாரா நீ? ஏன் மேலே கை வைப்பே நீ? ஏன் மேலே கை வைப்பே நீ? இந்த பாட்டில் மட்டும் உடைச்சேன், குத்தி குடலை உருவிடுவேன்டா. டேய், எவ்வளவு தைரியம்! கையெடுங்க. ஏய் நில்றா. ஏய், உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அந்த ஆதித்யா வீட்டுக்கு எப்படி போகணும்னு எங்களுக்கு தெரியும் சார். அவன் ஃபீல்டில் எங்ககிட்ட என்ன சொன்னான்னா, வேற இடத்துல ஸ்கோரை செட்டில் பண்ணிப்போம். நாங்கள் 2 பேரும் அவனை பார்க்கில் பிடிச்சோம் சார். என்னடா இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கியா? ரொம்ப திமிர் காட்டினல நீ. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. என்னடா பார்த்துட்டு இருக்காடுறா? எங்கடா இருக்க? ஏய், இவன் எங்கடா போனா? நம்ம மாட்டிக்க போறோம். வா போலாம், சீக்கிரம் வா வா. எங்கடா இருக்க? சார், நான் அவன் பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருந்தேன். அவனை தேடிக்கிட்டு தான் இருந்தேன். எங்கே போனான்னு தெரியல. அப்புறம் சார், அதுக்கப்புறம் நாங்கள் பயந்துட்டோம். அவன் கூட வேற யாரோ இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஆதி எங்கே ஓடினான்னு கூட எங்களுக்கு தெரியல. அப்புறம் சார், அதில் என் மடியில் ஒன்று தெரியுதுல்ல, அது என்னோட கிரிக்கெட் கிட் சார். நான் ஜஹீர் வீட்டிலேருந்து அதை எடுத்துகிட்டு போனேன். போய் சொல்றியாடா? இல்லை சார், இங்கே பாருங்க, நான் உன்னெல்லாம் கடத்தலை சார். அங்கிதா, இவன் சொல்றது உண்மையா பொய்யான்னு விசாரிங்க. நம்ம முறையில் விசாரிங்க. எஸ் சார். அப்புறம் சார், இன்னொரு விஷயம். ஜஹீருக்கு சொந்தமா மீட் ஷாப் இருக்கு. பாடி பார்ட்ஸை வெட்டுறதுக்கு ஆயுதம் தனியா தேவையில்லை சார். அதெல்லாம் அவங்க வீட்லயே இருக்கும்.
ஒரு பேட் நியூஸ். நமக்கு கிடைச்ச பாடி பார்ட்ல ஆதித்யா டிஎன்ஏ மேட்ச் ஆகுது. சார் முதலாளி அம்மாவும் ஆதித்யாவும் நல்லா தான் சார் இருந்தாங்க. ஆனால் ஆதித்தம்பியோட அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சது. நான் வந்து அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் போகவே இல்லை. என்ன நடக்குதுங்க? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லப்பா. ஆதி தேவையில்லாம நீ விஷயத்தை எனக்கு கிளம்ப தெரியும். முதல்ல இங்க இருந்து போனி. ஆதி நான் சொல்றது கேளு. ஆதி ஒத்துக்கிறேன், எனக்கும் அம்மனுக்கும் அஃபேர் இருக்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இதுக்கு அர்த்தம் நான் வந்து நானே என் பிள்ளைய கொள்றதா? நான் எப்படிங்க என் பிள்ளைய கொள்ளுவேன்? அவனோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன தோணுச்சுன்னா, அவன் என்னை பார்த்துக்கணும்னு நினச்சான். அப்புறம் அதனால எனக்கும் அம்மனுக்கும் இருக்கிற நெருக்கம் அவனை உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆமா சார், அனு மேடமோட நான் இருக்கிறத பார்த்துட்டு அவன் நினைச்சிட்டான் அவங்க அப்பா இடத்த நான் எடுத்துக்கிறேன்ட்டு. அக்கா அக்கா என்னாச்சு நீலு? நீ நல்லா இருக்கல்ல? நான் பெரிய சாரை பார்க்கணும். சொல்லு நீலு, நீ என்னை பார்க்கணும்னு சொன்னிய? சொல்லுமா, நீ என்கிட்ட என்ன பேசணும்? சார் எனக்கு தெரியும். என்ன தெரியும்? அது ஆதித்யா அண்ணனை யாரு கொன்னாங்கன்னு. யார் கொன்னது? என்னோட மாமா. மாமா கொன்னாரா? ஆனா உன்னுடைய மாமா உன் ஆதித்யா அண்ணனை எதுக்கு கொல்லணும்? என்ன அவருக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு. எப்படி இருக்க? ஆதித்யா அண்ணா, அந்த அந்த ஆளு. எந்த ஆளு? அந்த ஆளு மாமா தான். என்ன? உன்னோட மாமா தான் உன்ன? எந்த கேஸும் இல்ல, எந்த வக்கீலும் இல்ல. மாமிக்கும் இந்த விஷயம் தெரியும். அதை மறைக்கிறதுக்காக நீ பயப்படாத, உன் கூட நான் இருக்கேன். என்னடா நடக்குதுங்க? என்ன நடக்குது? என்னடா நடக்குது? சொந்த மருமகளே. ஏய், நீ என்ன பண்ற? நீ என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுமா உனக்கு? சுமத்திடியாடா நீ. இங்க இருந்து வெளில போடா, மறுபடியும் இந்த பக்கம் வராத. இப்போ போறேன். உன இதுக்கப்புறம் பாரு, உன்னோட உண்மை வெளியே வரும். நிலோ, நீ டென்ஷன் ஆகாத. உன் அண்ணன் உன் கூட இருக்கேன். நான் உனக்கு நியாயம் வாங்கி கொடுப்பேன். அந்த நாளைக்கு அப்புறமா ஆதி அண்ணன் என்ன பார்க்கவே வரல. நான் அவரை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன். நான் என் மாமா தான் ஆதித்யா அண்ணாவை கொன்னது. இப்போ அவர் என்னையும் கொன்னுடுவார். அவர் என்னையும் கொன்னுடுவார். சார் என்னை காப்பாத்துங்க, இல்லைன்னா அவர் என்னையும் கொன்னுடுவார். சார் ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க சார். மாமா கிட்ட என்னை காப்பாத்துங்க. கவலைப்படாதம்மா, நான் உன் கூட இருக்கேன்.
உனக்கு ஒன்றும் நடக்காது. டேய், என்ன யோசிச்சிருக்கடா? இந்த விஷயம் முழுசாக சால்வ் ஆகுற வரைக்கும் போலீஸ் நம்மளை தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒன்று பண்ணலாமா? எங்கேயாவது தூரமாக போயிடலாம். சொல்றா. சார் நீங்க என்ன சார் பண்றீங்க? அவரை விட்டுடுங்க. அவர் எதுவும் பண்ணல. அவர் வீட்டை விட்டு வெளியே கூட போக மாட்டாரு. அவர் மேல எந்த தப்பும் இல்ல உண்மையை சார். சொல்றா. மர்டருக்கும் ரேப்புக்கும் சேர்த்து நீ ரொம்ப நாள் உள்ள போக வேண்டியதா இருக்கும். வாடா. சார் 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 வாடா. நான் சொல்றது கேளுங்க சார். சார் நான் சொல்றது கேளுங்க. நான் ஒத்துக்கிறேன் சார். நீலு கிட்ட நான் தப்பா நடந்துக்கிட்டேன். ஆனா நான் ஆதிய கொல்லல சார். ஆதிய கொல்லல சார். சத்தியமா சொல்ல சார். ஆதிய சார், கொல்லல என்ன சார். பண்றீங்க? நில்லுங்க சார். சார் சார், நான் நீலுவோட மாமா கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணேன். அவரோட ஃபோன்ல இருந்து யாருக்குமே கால் போடல சார். இந்த மாதிரி மர்டர் பண்றவங்களுக்கு, ஐ மீன் யாரு மேலேயும் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இல்லை. தரவா செக் பண்ணிட்டோம் சார். அப்புறம் இந்த மர்டர் எப்படி நடந்தது? நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஏதோ இருக்கான தெரிய மாட்டேங்குது. எல்லா எவிடன்ஸையும் மறுபடியும் செக் பண்ணணும். கிரிக்கெட்டர் ஆதி சிங்கோட மர்டர்ல சந்தேகப்பட்ட 2 பேர் த்ரூ அப்புறம் ஜஹீரை போலீஸ் காவல் எடுத்துட்டாங்க. போலீஸ் இந்த விஷயத்தை வெளிவிட்டுட்டாங்க. கிடைச்ச பாடி பார்ட்ஸ் செட் லெவல் அண்டர் 19க்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆதித்ய சிங்கோட டிஎன்ஏட மேட்ச் ஆகுது. சார், ஆதித்யாவோட அம்மா பேக் எடுத்துகிட்டு எங்கேயோ போகிறாங்க. ஏய் சுஜாதா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இப்பெல்லாம் தீனுவை பார்க்கவே முடியறதில்ல. இப்போ அவனோட ஓவர் டைம் நடக்குதுல்ல, அதான் ராத்திரி லேட்டாக வரான். அப்படியா? அட, இவ்வளோ பொருட்கள் என்ன வாங்கிட்டு போற சுஜாதா? இது ஐஸ் கட்டி. வெயில் அடிக்குது இல்லையா, தீனுக்கு சில்லுன்னு தண்ணி தான் பிடிக்குது. அதான் நான் கிளம்புறேன். ஹலோ. பாண்டே சொல்லு. ஹலோ சார், சுஜாதா 2 பை ஃபுல்லாக ஐஸ் கட்டி வாங்கிட்டு போகிறா. என்ன? தல மேடம், நீங்க தள்ளியே போங்க. மேடம் மேடம் எதுவும் பாண்டே, இல்லை. நீ மேலே பாரு போ. சார் சார் என்னாச்சு? மேடம் அங்கே எதுவும் இல்லை. மேடம் என்னாச்சு? அங்கே எதுவும் இல்லை மேடம். மேடம் அதில் எதுவும் இல்லை மேடம். அதில் எதுவும் இல்லை சார். சார் இதை பாருங்க. என்ன இது? சார் அதில் எதுவும் இல்லை. மேடம் ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க மேடம். மேடம் ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. நீங்கள் என் அம்மாவை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? தீனு, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆதித்யாவை உங்க அம்மா மர்டர் பண்ணிருக்காங்க. ஆதித்யாவை அம்மா இல்லை. நான் தான் கொன்னேன். இவன் எதுவும் பண்ணல சார். அம்மா போதும், நிறுத்துங்க. நீங்கள் எனக்கு இதுக்கு முன்னாடியே நிறைய பண்ணிட்டீங்க. இப்போ இங்கே போய் சொல்கிறதுனால எந்த ஒரு பயனும் இல்லை. சார், கிட்னாப் பண்ணுற மாதிரி ஒரு பொய்யான பிளானை ஆதித்யா தான் பண்ணான். எங்க அம்மா ரமன் கூட இருக்கிறதுக்கு காரணம் பணம் தான் எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவன் என்னடானா எங்க அம்மாவை நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கான்டா. அதனால தான் ஒரு கிட்னாப்பிங் பிளானை பண்ணியிருக்கேன். இங்க பாரு, நான் நல்லா யோசிச்சிருக்கேன். என்னை மீட்டெடுக்க எங்கள் அம்மா கிட்ட பணம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். தாத்தா பாட்டிக்கிட்ட பணம் கேட்டு ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க கண்டிப்பாக எனக்காக பணம் கொடுப்பாங்க. ஏன்னா நான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வேளை கைக்கு பணம் வந்துருச்சுன்னா அப்புறம் நீலு லாயருக்கும் அவள் கேஸுக்கான பணத்தை கொடுத்துருவேன்.
அவ என் தங்கச்சி மாதிரி. அப்புறம் நானும் அம்மாவும் நல்ல வீட்டை பார்த்து ஷிஃப்ட் ஆகிடுவோம். அப்புறம் நம்ம 2 பேரும் கேப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நாம 2 பேருமா? அட ஆமாண்டா, நீ என்ன நினச்ச நான் உன்னை சும்மா விட்டுருவேண்ணா? நம்ம ஃப்ரெண்ட்ஸுடா. நானும் அவனுக்கு புரிய வைக்க எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனால் அவன் ஒத்துக்கவே இல்லை. அம்மா என்னை கொண்டுடுவாங்கம்மா, தயவு செஞ்சு பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுமா, இல்லைன்னா என்னை கொண்டுடுவாங்கம்மா. உனக்கு உன் பையன் உயிரோட வேணும்னா 1 கோடி ரூபாவை ஏற்பாடு பண்ணு. எனக்கு தெரியும், என் மொபைலில் கால் பண்ணோன்னா கண்டிப்பாக பிரச்சனையில் மாட்டிக்குவோம். அதனால் ரேன்சம் காலுக்கான ரெக்கார்டிங்கை நாங்கள் முன்னாடியே பண்ணிட்டோம். அப்புறம் நான் வெளியே போய் ஒரு பிசிஓலேருந்து ஆன்டிக்கு கால் பண்ணேன். அப்புறம் அந்த ரெக்கார்டிங்கை ப்ளே பண்ணிட்டேன். அவனை தங்க வைக்கிறதுக்கு இடம் எங்கே கண்டுபிடிச்ச? நான் வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிற ஒரு அண்ணன் லீவில் ஊருக்கு போயிட்டாரு. அவரோட ஃப்ளாட்டு என் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. அதனால பிளான் ஈஸி ஆயிடுச்சு. ஆனால் பார்க்கில் அன்றைக்கி ராத்திரி காணாமல் போன போது அங்கே த்ருவ், ஜஹீர் அப்புறம் விக்ரம் அவங்க எப்படி வந்தாங்க? இதுவும் ஆதித்யாவோட பிளானில் ஒரு பாகம்தான். அவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க நினச்சான். அப்புறம் அவனுக்கு தெரியும் ஆதித்யா காணாமல் போயிட்டான்னா அவங்க எல்லாரையும் கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்கன்னு தெரியும். அப்படி அவன் பிளான் பிரகாரம் எல்லாமே நடந்துட்டு இருந்ததுன்னா அவனை எதுக்காக கொன்ன? நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். போலீஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அம்மாவோட நிலைமை என்ன ஆகுறது? நான் வீட்டுக்கு திரும்ப போய் ஆகணும். அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட என்ன சொல்லுவேன்? உன்னை யார் கிட்னாப் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா நான் சொல்கிறத கேளு ஆதி. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. நான் போய் அனு ஆண்டிக்கிட்ட பேசுகிறேன். உன் தாத்தா கிட்ட உதவி கேட்கறதுக்கு அவங்கள சம்மதிக்க வைக்கிறேன். இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன். போதும், நிறுத்திக்கலாம். அப்போ நீ எதுக்காக இப்படிலாம் பிளான் பண்ண? இதெல்லாம் எதுக்காக என்ன வச்சு பண்ண வச்ச? இப்போ நீ என்னை பற்றி இல்லை, உன்னை பற்றி யோசிக்கிற. சரி, ஏதோ ஒன்று. இது எல்லாத்தையும் ஆரம்பித்தது நான் தான். அதனால் நான் தான் முடிக்கணும். இங்கே பாரு ஆதி, இந்த விஷயத்த கண்டிப்பாக நீ தான் ஆரம்பித்து வச்ச. ஆனால் முடிக்கிறத நாம் 2 பேரும் சேர்ந்தே செய்யலாம். ஆதித்யா திடீர்னு பிளானை சேஞ்ச் பண்ணிக்கிட்டான். சார், என்னோட கனவு உடஞ்சிடுச்சு. நான் என்னோட அம்மாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினச்சேன். அவன் பாடி வச்சு என்ன பண்ண? சார், அவனை கொன்னதுக்கு அப்புறம் என்னோட ப்ராப்ளம்ஸ் இன்னும் அதிகமாகிடுச்சு. நான் அவனோட கிரிக்கெட் கிட்லேயே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு என் வீட்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். ஆதித்யாவோட சேர்த்து என்னோட எல்லா கனவும் சேர்த்து போயிடுச்சு. நானும் என் அம்மாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினச்சேன். என்னை மன்னிச்சிருங்கம்மா. என்னால் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல. இல்ல தினம் இல்ல. சார், ஆதித்யா மர்டர் கேஸோட ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. அந்த சுஜாதாவை எச்சரிச்சிருக்காங்க. தீனுவை ஜுவனைலுக்கு அனுப்பிட்டாங்க. ஆதித்யா மாதிரி டேலண்டட் பிளேயருக்கு இந்த மாதிரி நடக்கும்னு யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க. ஒருவேளை அவன் அணுகிட்ட பேசியிருந்தானா, விஷயத்தை கிளியர் பண்ணிட்டு இருந்தானா இந்த நிலைமை வந்திருக்காது. இன்னைக்கு அவன் வீட்டு வெளியில ரிப்போர்ட்டர்ஸ் இருந்திருப்பாங்க, இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. ஆமா சார், நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டை பணத்துக்காக இப்படி கொண்டுட்டானு. அதான் சில சமயத்துல எதிரிங்க கூட பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாங்க. எங்க ரொம்ப ட்ரஸ்ட் வைக்கிறோமோ அவங்களே அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. அவங்களே நம்மளுடைய முதுகுல கத்தியும் குத்திடுவாங்க.